கைஸ், உங்களுக்கு சூப்பரான லேப்டாப் ஹேக்ஸ் தெரியணுமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஹேக்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது அமேசிங் லேப்டாப் ஹேக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹேக்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். வெல்கம் டு பேக்பேக் ஷாரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா ஷார்ட்கட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. லேப்டாப் ஹேக்ஸில் ஷார்ட்கட்னா பாருங்கள், எப்படி உட்கார வச்சுருக்கேன் எல்லாரையும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உட்கார வச்சிடலாம். அப்படின்னா நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் க்ரோமில் இவங்க ஆல்ரெடி உட்காந்துட்ருப்பாங்க. நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாலும் இவங்க உட்காந்து தான் இருப்பாங்க. டெலிட் மீன்ஸ் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இந்த ஏரியாவில். கைஸ் தெரியுதா? எக்ஸா இதான் கைஸ், இதான் அது. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ணுற பட்டன் தான் அப்படி சொன்னேன். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் கைஸ், இந்த விஷயம் எப்போவுமே இருக்கும். அதாவது இந்த ஷார்ட்கட்ஸ், இதுக்கு பேர் ஷார்ட்கட்ஸ். இதை மாதிரி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெயிலை நான் எப்படி உட்கார வச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெயில் கிளிக் பண்ண எனக்கு இது வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வருது. ஸோ இதில் மெயில்னு ஒன்று இருக்குது. mail.google.com. இந்த விஷயத்தை நான் காப்பி பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், HTTPS இது வரைக்கும் தான் நான் காப்பி பண்ணணும். இதுக்கு மேலே காப்பி பண்ணணும்னா வராது கைஸ். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சு அப்படி தான் வைக்கணும். மெயில் வேணும்னா இது தான் வைக்க முடியாது, மெயிலோட லிங்க். அதுதான் விஷயம் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்னும் இருப்பாங்க கைஸ் டெயில்னு. இதுதான் ஆல்ரெடி இருந்தது, டெலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ நான் ஆட் ஷார்ட்கட் வைக்க போகிறேன். ஷார்ட்கட்டில் நான் இப்போ இந்த மெயிலோட லிங்கை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெயிலுக்கு நான் வேறு ஏதாவது பேர் வைக்கலாம். நான் இப்போ என்ன பேர் வைக்க போகிறேன்னா டெயில்னு வைக்க போகிறேன். டெயில் வச்சிங்கன்னா டெயிலுக்கு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ நான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியாச்சு, டன் கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்கலாம், டெயிலுங்கிறத நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் எப்போ கிளிக் பண்ணாலும் என்னோட மெயில் நான் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 minute ஆயிருக்கு, 2 minute ஆயிருக்கு கைஸ். இது ஃபஸ்ட்டு லேப்டாப் ட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம லேப்டாப் ஹேக் ட்ரூவில் பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் போது இந்தியாவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில் கிடைக்காத ஒரு அற்புதமான ஹேக்ஸ். அந்த ஹேக் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட இப்போ லேப்டாப் இல்லை, நீங்கள் இப்போ ChatGPT யூஸ் பண்ணுறீங்க. அந்த ChatGPT நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ChatGPT வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கிளிக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வருது. அதில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற ஹேக்கு தான் கைஸ். நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வீடியோக்கு இந்த மாதிரி 16:9 தம்ப்நெயில் கிட்டால் போதும், இப்படி வந்துடுங்க கைஸ். இந்த தம்ப்நெயில் தான் நான் வீடியோவில் வைக்க போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நான் பண்ண போகிறேன் கைஸ். பார்த்தீங்களா, வந்துட்டாங்க. இவங்களையும் ஒரு அழகான தம்ப்நெயிலை ஈஸியாக கிரியேட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் ஒரு 10 தம்ப்நெயில் வரை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய இமேஜ் க்ரியேட் பண்ணால் ChatGPT இப்போ அலோவ் பண்ணுது. சப்போஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பண்ணியே தரேன். இங்கே பார்த்தீங்களா கைஸ், ரொம்பவே ஈஸியான விஷயமே தம்ப்நெயில் தான். பிகாஸ் நீங்கள் நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிமிட் கிடைக்கும். எல்லா ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நம்மளோட ஹேக்கில் நம்பர் 3. இப்போ நம்பர் 4 ஹேக் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 4 ஹேக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹேக் தான். சாரி கைஸ். ஓகே, வெளிச்சமாக இருக்கா? ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மை காட், இது ஃபோனை பிடிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக கைஸ். சரி, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹேக் தான் பார்த்துட்ருக்கோம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ரொம்பவே தெளிவாக பார்க்கணும். ஓ மை காட், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதுதான் விஷயம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த ஹேக் என்னென்னு எனக்கு மறந்து போச்சு கைஸ். நான் கண்டிப்பாக ஞாபகம் வந்தால் அந்த ஹேக்கை கண்டிப்பாக சொல்லுவேன். பட் அது ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். வைட் ப்ளஸ் ரியாக்ட்னு இருக்கு பாருங்க கைஸ். இது என்னென்னு தெரில, ஏதோ ஒரு காலத்தில் ஏற்படுத்தி வச்ச ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்டது விஷயம்லாம் நம்ம ஷார்ட்கட்டில் இருக்குது. இது இம்பார்ட்டண்டான விஷயம்னு கிடையாது கைஸ், பட் இதெல்லாம் இருக்குது. ஏன் இருக்குன்னு எனக்கே தெரியல கைஸ். லைவ் வால்பேப்பர்னு ஒரு சூப்பரான ஹேக்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் வைக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் தான் மாஸ்டர். இந்த லைவ் வால்பேப்பர் எப்படி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரலாம் நினச்சேன். பட் எரர் அது வருது. இது நான் பண்ணுறதுக்கு இல்லை, இது என்றைக்கோ பண்ணி வச்சது. ஸோ தேட்ஸ் வை எரர் இஸ் கம்மிங். இந்த விஷயங்களெல்லாம் நான் படித்ததே இல்லை போல், ஏதோ புதுசாக இருக்குது. ஏன் இது இருக்குன்னா, நான் பல வருஷமாக என்னோடய ஷார்ட்கட் டேப்பை நான் அதை க்ளீன் பண்ணல. அந்த டேப்பில் என்னெல்லாமோ இருக்குது. ஸோ நான் ஷார்ட்கட் யூஸ்வலி எடுத்து வச்சதே கிடையாது கைஸ். இன்றைக்கி தான் ஷார்ட்கட்டை பற்றி பார்க்க வந்தேன். ஷார்ட்கட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா என்னோடய வாழ்க்கையில் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு ஷார்ட்கட்டு கொஞ்சம் தான் வைக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? புக் மார்க் வைக்கலாமே.
புக் மார்க்கும் நமக்கு ஈஸியான ஒரு விஷயம் தான். புக் மார்க் நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. சாரி கைஸ், புக் மார்க் திஸ் டேப். இந்த டேபை நீங்கள் புக் மார்க் பண்ணுவீங்க. இதை இவங்க புக் மார்க் ஆல்ரெடி மேலே காமிக்கும். தட் மீன்ஸ் இந்த டேபை இவங்க புக் மார்க், இது என்னென்னு உங்களுக்கு புரியாது. இப்போ நான் ஐன்னு வைக்கிறேன். ஐன்னு டைப் பண்ணிட்டேன்னா ஐயோ அப்படி டைப் பண்ணுறேன். ஐயோ டைப் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதில் ஃபோல்டர் அப்படின்னு எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு புக்கில் நீங்கள் புக் மார்க் வச்சிங்கன்னா அந்த புக்கில் அந்த பேஜை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் புக் மார்க் வச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி இருக்கேன், இப்போ நான் புக் மார்க் வச்சது ஏதோ ஒரு புக் மார்க்கை நானே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜுக்கு இதுவே ஒரு புக் மார்க் சஜஸ்ட் பண்ணுது. சரி, இப்போ நம்ம புக் மார்க்கெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ நான் வச்ச புக் மார்க்கை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க கைஸ். நான் வச்ச புக் மார்க் அவ்வளோ அழகாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன இதுக்கு இருக்குன்னே தெரியல கைஸ். இது தெரிஞ்சால் நீங்களே எனக்கு சொல்லித்தாங்க கைஸ். நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புக் மார்க்கை பற்றி தான் பார்த்தேன். நான் படித்த புக் மார்க் இது கிடையாது. நான் படித்த புக் மார்க் வேறு, அது வேறு மாதிரி இருக்கும். இந்த புக் மார்க் வேறு மாதிரி இருக்குது. சரி, நம்ம எனக்கு பார்க்க போகிறது டேப் குரூப். நியூ க்ரியேட் டேப் குரூப், அதாவது க்ரியேட் டேப் குரூப். இந்த மாதிரி நீங்கள் டேப் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கைஸ், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை, பிகாஸ் எனக்கும் தெரியல. சாரி கைஸ், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலி இந்த வீடியோக்கு வியூ வராதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாம் ஒரு நம்ம சொல்கிறதுல ஒரு இது கிடையாது கைஸ். அந்த இது எடிட்டிங் பண்ணுறதுலாம் நமக்கு வராது. அப்படி வந்தாலும் அவ்வளோ டைம் போட்டு எடிட் பண்ண முடியாது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நான் போடலை. பட் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் கேட்டுச்சுன்னா அதை நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்காக நினச்சிக்கலாம். பிகாஸ் கேமரா கூட நம்மகிட்ட இல்லை. நம்ம இந்த கேமரா வச்சுக்கிட்டு எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனே கவர் ஆகலை பார்த்தீங்களா கைஸ். அப்போ எப்படி நான் எடுக்க முடியும்? என்ன செய்ய? ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அது இருக்குது. பட் அதுக்கு நான் பண்ணலாம். பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அது இன்னொருக்கா பார்க்கலாம். அது எனக்கு கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி இல்லாமல் ஆகும். இது அப்படி இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணது தான் ஈஸியாக போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்தியா இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில் கர்நாடகா போனாலும் கிடைக்காது கைஸ். சென்னை, பாம்பே, கல்கட்டா மட்டும் இல்லை, அப்புறம் சென்னை, பாம்பே, கல்கட்டா மட்டும் இல்லை, பெங்களூர் மட்டும் இல்லை, ஹைதராபாத், ஆந்திரா, அமராவதி, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டுக்கும், திருவாண்டம் வரைக்கும், கேரளா, கொச்சின், காளியக்காடு, கோழிக்கோடு எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம். இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது உங்களுக்கு தெரியலைன்னா ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த கிளாஸ். சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.